நடக்கும்போது தான் சொல்றீங்களே தவிர இது ஏன் முன்கூட்டியே சொல்லல அப்படின்னு. கரெக்ட் நான் கேட்குறது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சார். இப்ப உங்க தலைவர் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அபிப்பிராயமாகட்டும், ஒரு அதிருப்தி ஆகட்டும், இது எல்லாமே உள்ள இருக்க செயற்குழு உறுப்பினர்கள் இருக்க பதவியில் இருக்க ஒவ்வொருத்தர் மேலேயுமே ஒரு அதிருப்தி, அந்த பில்டிங் மேலேயாகட்டும் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இது எல்லாமே முன்கூட்டியே சொல்லிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும் சார். கரெக்டான கேள்வி. இப்போ நான் பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்தை நான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இவங்க கேட்கல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்பவே வெளியில வந்திருக்கலாமே நான் கேட்கறேன். ஏன்னா நீங்க சொல்றதை கேட்கல அப்படின்றப்போ நீங்க உங்களுடைய அணி அப்படின்றத தனியா திரட்டிட்டு வந்திருக்கலாமே. ஏன் இவர் வந்து தலைவர் போட்டிக்கு வந்து போட்டி இடலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து நான் வெளியில வந்து நான் இந்த மாதிரி தலைவர் போட்டிக்கு வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது தேர்தல் அந்த நோக்குல பதவி நோக்குல பண்ற மாதிரில இருக்கு. ஒரு கேள்விக்கு நீ கேட்டீங்க, நான் சொல்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ரவி அண்ணன் கூட 14 வருஷம் நான் கமிட்டி மெம்பர். ஓகேங்களா? விஜயகாந்த் சாரோட 6 வருஷம் அவருடைய தலைமையில் நான் கமிட்டி மெம்பர். சரத்குமார் சாரோட அவருடைய நிர்வாகத்தில் 3 வருஷம் நான் கமிட்டி மெம்பர். சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய ஃபவுண்டர், சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி, சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பினுடைய செயலாளர். இவ்வளவு பதவிகளையும் நான் அனுபவிச்சாச்சு. இப்போ என்ன புதுசாக எனக்கு பதவியா சார்? இது எனக்கு புரியல. எனக்கு பதவி ஆசை இல்லை சார். கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதை எடுத்துகிட்டு போய் சொன்னால், அதுக்கு தான் நான் சொன்னேன், பேட்டியில் சொன்னேன், ரவி அண்ணனுக்கு ஆளுமை போயிடுச்சுன்னு. அதுக்கு உடனே எல்லாருக்கும் அவர் எப்படி நீங்கள் ஆளுமை போயிடுச்சின்னு. இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்களே பத்திரிக்கை பேட்டி பார்த்தீங்க, அவர் அண்ணன் கொடுத்த பத்திரிக்கை பேட்டியில். அதில் முன்னெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் உட்காரும்போது அவர் பக்கத்தில் கேஆர் செல்வராஜன் ஒருத்தர் உட்காருவார், நான் உட்காருவேன். நாங்கள் தான் 2 பேரும் அவர் பக்கத்தில். அவர் பேசும்போது நாங்கள் எல்லாம் கூட பேசினோம் அப்படி திரும்பினான்னு வச்சுக்கோ, கப் சிப்னு ஆகிடும். இப்போ அவர் கொடுத்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்க எல்லாருமே. அதில் பார்த்தீங்கன்னா ரவி அண்ணன் பேசும்போது கதிர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இவர்கிட்ட இருறா டே என்னை பேச ஒரு இருறான்றார். அப்படி இல்லை சார், ரவி அண்ணன் சிங்கம் மாதிரி வாழ்ந்தவர். இல்லைங்க, அவர்கிட்ட போய் கெஞ்சுறாரு இவர். ஆனால் அவரை மீறி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் சொன்னேன், அவருக்கு ஆளுமை போயிடுச்சு. நாமினேஷன் பண்றதுக்கு செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் இருக்கணும்னு காட்டுறதுக்கு கூட உங்க அணியில வந்து ஆட்கள் எண்ணிக்கையில ஒவ்வொருத்தரையும் கெஞ்சி கூட்டு போய் தான் நாமினேஷனை தாக்கல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட சைட்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்து கேட்கிறப்ப சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து? அவங்களுடைய கற்பனை உள்ள ரொம்ப ஜாஸ்தி சார். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட இந்த விஷயங்கள் வந்து சின்மயி மேட்டரை நான் எடுத்த போது கமிட்டியில் எல்லோரும் முன்னாடி தான் கேட்டேன். இதுக்கு என்ன, இது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பதிவு பண்ணணும். இந்த விஷயம் முதல்ல எனக்கு தெரிய வந்தது ஊடகத்தின் மூலமாக தான். இந்த வலைப்பேச்சுன்னு ஒரு ஊடகம், அதில் வந்து அந்தணன் சார், பிஸ்மி சார், இவங்க தான் முதல்ல இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதை நான் பார்த்தேன். என்னடா அது ஒரு நான் மெம்பர் போய் பேசுகிறாங்களேன்ட்டு தான் கமிட்டியில் கொண்டாந்து இந்த விஷயத்தை பேசினேன். அப்போ கூட கதிர் சார் என்ன சொன்னார்னா, அப்படியே எனக்கு இந்த விஷயம் தெரியாதான்னு. கமிட்டிலேயே அவர் முன்னாடி எல்லார் முன்னாடியுமே அந்த லிங்கை நான் அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன். நீங்கள் பாருங்கள், இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க அப்படின்னு. அந்த வலைபேச்சில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கே தான் சொன்னாங்க இந்த விஷயத்தை. இவர் ஏன் அதை தடுக்காமல் விட்டாருன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சாரும் கதிர் சாரும் ஃப்ரெண்டு நண்பர்கள், அதனால் அதை தடுக்காமல் விட்டாங்கன்னு அவங்க பேசுனாங்க. இப்போவும் நீங்கள் எல்லோரும் போய் யூடியூப்பில் அவங்க பேசுகிறத எடுத்து பாருங்கள். அதை தான் நான் எடுத்துன்னு வந்து கேட்டேன். அதை பார்க்குறேன்னாரு. அதுக்கப்புறம் போச்சு. மறுபடியும் ஊடகத்தின் மூலமாக தான் அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த மாதிரி எதுலேயுமே ஒரு 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 திட்டமிடல், உறுப்பினர்கள் நலன் சார்ந்து என்ன செய்யணும், உறுப்பினர்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணும். சார் இப்போ சின்ன ஒரு விஷயம் கேள்வி கேட்குறேன் சார், இது மூலமாக அவங்களை கேட்குறேன். இப்போது இந்த பில்டிங்கை இடிச்சிட்டாங்க, அதுவும் ரவி அண்ணன் தலைவராக இருக்கும்போது இடிச்சிட்டாங்க. அது நம்ம டப்பிங் யூனியனுக்கு அவமானமாக இல்லையா? நான் உங்ககிட்ட இதன் மூலமாக கேட்குறேன், இது அவமானம், எவ்வளோ பெரிய அவமானம். சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷனுடைய தலைமையில் ஒரு யூனியன் இயங்கும்போது அதை இடிக்கிறாங்க, அது அவமானம். இன்னொன்று, கோர்ட்டில் நீதியரசர் நீங்கள் குற்றவாளி தான், நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது அசிங்கம் இல்லைங்களா? அதுக்கு என்ன பதில்? ஏன் அந்த தப்பை பண்ணீங்க? அப்போவே அதை கேட்டிருக்கணும் இல்லை, அப்பவும் கேட்கல. இன்னொரு பெரிய ஆபத்து இருக்குது சார்.
இப்போது உறுப்பினர்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எடுக்கணும்னா அதுக்கு யோசனை பண்ணணும். இப்போ ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று வருது சார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ படங்களில் அந்த வாய்ஸை கொண்டு வராங்க. இன் ஃப்யூச்சர் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கூட வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷத்தில் ஏஐ டெக்னாலஜி வந்துச்சுன்னா டப்பிங் யூனியனில் மெம்பராக இருக்கிற உறுப்பினர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன? இதே மாதிரி தான் நான் சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ஆதார் கார்டு வந்தது. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, என்ன ஆதார் கார்டு எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு வீரியம் வரும்னு நினச்சி ஃபஸ்ட்டு எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் நான் தலைவராக இருக்கும்போது எல்லா உறுப்பினர்களுக்கும் ஆதார் கார்டு எடுக்க வச்சோம். இன்றைக்கி ஆதார் கார்டினுடைய பயன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதே தான் சார் நாளைக்கு ஏஐ டெக்னாலஜி. மெம்பர்ஸுங்க என்ன வேலை? இப்போ பார்த்தீங்கன்னா வேறு சில பிரச்சனைகள் பெப்சியில் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொன்றா வெளியில் போனோன்னா ஃப்யூச்சர் என்ன ஆகும்? இந்த மெம்பர்ஸ் எங்கே போவாங்க? அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது? இதெல்லாம் தான் சார் யோசிக்கணும். இன்னொன்று அவர் சதீஷுங்கிறவர் சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில், நாங்கள் வந்து கிரிக்கெட் டீம் ஆரம்பித்தோம், நாங்கள் இவ்வளோ பேர் கொண்டு வந்தோம், ஒரு 4 பேர் வந்து அதனால் குடிப்பழக்கத்தையும் நிறுத்திட்டாங்க. சார், கிரிக்கெட் மேட்சுன்றது நம்ம கலை உலகத்தில் 25 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு சார். தெலுங்கு டப்பிங் ஆர்டிஸ்ட், தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட், சின்னத்திரை ஆர்டிஸ்ட், மியூசிஷியன், பாடகர்கள், இவங்க எல்லாருமே கலந்து ஆடுவாங்க. அதில் ஆடின சில பேர் நம்ம நண்பர்கள்லாம் தம்பிங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இது என்னமோ இவர் தான் இப்போ புதுசாக கொண்டு வந்த மாதிரி, நான் தான் கொண்டு வந்தேன், எல்லாம் நான் தான் பண்ணேன். 25 வருஷமாக எல்லாமே ஆடிட்டு தானே பார்க்குறாங்க. அப்போல்லாம் நீ எங்கே இருந்த? கிடையவே கிடையாது. அது அவரை தான் கேட்கணும். நீங்கள் வேணும்னா தலைவர் பதவி வேணும்ன்றதா என்கிட்ட கேட்டிருக்கலாம். எனக்கு வேலை இருந்தாரு, அவர் உபதலைவராக தானே இருந்தாரு, என்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் அவராக பார்த்து முடிவெடுத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்ன தெரியுமா சொன்னார்? விட்றா, அதெல்லாம் எதுக்குடா, நம்ம இவ்வளோ காலம் இருந்துட்டோம், நம்ம பாட்டு ரிட்டையர் ஆகிட்டு போவோம், வேலை யார்கிட்டையாவது அதை ஒப்படைப்போன்னு தான் சொன்னார். அப்போ நான் அண்ணங்கிட்ட பேசும்போது சொன்னேன், கரெக்ட். ஆனால் அந்த ஒப்படைக்கிறது யாரை தலைவர்? இவங்கக்கிட்ட வேணாம் சார். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒருத்தர் இருக்காங்க, மற்ற 3 பேர் நிர்வாகம் பண்ணுறாங்க. அந்த யூனியன் யாருக்காக சார்? மெம்பர்ஸுங்களுக்காக தானே. அந்த மெம்பர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஏன் ஒரு அவமரியாதை பண்ணுறீங்க? எத்தனை பேர் அழுதுட்டு போகிறாங்க தெரியுமா? வெளியூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார். ஏன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா, நான் அண்ணன் கூட இவ்வளோ வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். வெளியூரில் இருக்கிற மதுரை, நாமக்கல், திருச்சி, கன்னியாகுமரி, காரைக்கால், எல்லா இடத்துல இருக்கிற உறுப்பினர்களும் எனக்கு தெரியும். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கண்ணே, இங்கேருந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு நாங்கள் இங்கே வரோண்ணே, என்னண்ணே வாங்க, எப்படி இருக்கீங்க, காஃபி சாப்பிடுங்க, ஒரு டீ சாப்பிடுங்க, உட்காருங்க, பாவம் டயர்டாக வந்திருக்கீங்க, ஏதாவது சொல்லலாம் இல்லை? போயிட்டு மா பேசலாம், வெளியே போங்க, வாங்க உட்காருங்க, ஆள் சும்மா எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. யாருக்கான யூனியன் அது? அவங்க கொடுக்குற பணத்தில் அவங்க சந்தா கொடுத்து அவங்க இதில் ஏசியை போட்டுக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற இடத்துல அவங்களுக்கே மரியாதை இல்லைன்னா இந்த காட்சிகள்லாம் நான் பார்த்தேன் சார். ஒரு உறுப்பினர், நான் சொல்கிறேன், இது ஆக்சுவலி இது சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், ஏன்னா அது வந்து எப்படி தெரியல, ஒரு பேர் சொல்ல விரும்பல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவருக்கு காலில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க. அவர் இங்கே ஆட்டோவில் வந்து இறங்குறதுக்கு வேறு எங்கேயோ பக்கத்தில் இறங்கிட்டாங்க போட்டிருக்கு. அவர் மெதுவாக இந்த கை இப்படி உள்ளே விட்டு இப்படி பிடிச்சிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துன்னு நடந்து வராரு. அவர் வந்தோடனே உள்ளே போனவுடனே ஏதோ பேசியிருக்காரு போட்டிருக்கு. பார்த்தா அழுதுகிட்டே வந்தார். நான் அப்போ தான் வரேன் யூனியன் போகிறதுக்கு, உள்ளே போகிறதுக்கு. கேட்டேன், ஏன்னா பழைய நாடக நடிகர் அவர், ஆனால் டப்பிங்லாம் பேசுவார். ஏன்னா அழுதுகிட்டே வரீங்கன்னு. இல்லை தம்பி, மனசு கஷ்டமாக இருக்குது தம்பி, வந்தோன்னா ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தம்பி. என்ன பிரச்சனைன்னு? இல்லை, நாங்கள் பெப்சிக்கு தான் போனோம், செல்வமணி சாரை பார்க்குறதுக்கு தான் போனோம், ஆனால் இந்த ஆட்டோக்கு இங்கே கொண்டாந்து இறங்கிட்டான். சரி வந்துட்டோம், அப்படியே நம்ம யூனியன் தானே, பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். ஆனால் என்ன தம்பி இப்படி அடிச்சு வரட்டாக்கு ஒரே துரத்துறாங்க. சரி கவலைப்படாதீங்கண்ணா அப்படின்ட்டு என் கையில் இருந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து நம்ம ஆட்டோ, அந்த ஆட்டோவில் கூப்பிட்டு போனவருடைய தம்பி இங்கே இருக்கார், அவங்க அப்பா தான் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் பெப்சியில் இறக்கி விட்டாங்க. பெப்சியில் போய் அவர் என்ன சொன்னாரோ சொன்னாரோ தெரியாது. செல்வமணி சார் வந்து அவர் என்ன உதவி எதிர்பார்த்து போனாரோ அந்த உதவி செல்வமணி சார் பண்ணார்.
பண்ணிவிட்டு செல்வமணி சார் எனக்கு ஃபோன் பண்ணுறார். ராஜேந்திரா, நீ ஒரு விஷயம் பண்ணேன்னு இப்போ சொன்னாங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அதை ரவி அண்ணங்கிட்ட கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னாரு. சரிண்ணே நான் சொல்கிறேண்ணே அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாமே அழுதுட்டு போனால் சார் இதே மாதிரியான பிரச்சனைகள் தான் சார் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நடந்தது. எல்லாரும் வயிறறிஞ்சு சாபம் விட்டதுனால தான் இன்றைக்கி நடிகர் சங்கம் எப்படி இருக்குது, அதே நிலைமை இங்கே வர்றதை பார்த்தேன். ஏன்னா நான் அங்கேருந்து ட்ராவல் ஆகி வரேன். இருக்குது சார். இப்போ கடைசியில் நாங்கள் எல்லாரும் என்ன அந்த அறிக்கை வச்சுருக்கீங்களா? ஆமாம், அது நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா, சூப்பர். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்களே பதில் சூப்பரா. இல்லை இல்லை இல்லைங்க சகோதரி, சின்மைக்கு ஏன் கட்டலன்னு சொன்னாங்கல்ல, சின்மைக்கு அந்த சண்டை அவங்க கட்டியிருக்கலாம்ல, ஏன் கட்டல? இதை தான் நான் பார்த்துருக்கேன். டெஃபினட்டாக மோசடி தான் மேடம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார், ஒருத்தர் 15,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாரு சார். அதாவது சந்தா கட்டுறதுக்கு வசதி இல்லாத ஏழை பின்னணி குரல் கலைஞர்களுக்கு சந்தா கட்டுறதுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போ அவர் பத்திரிகையாளர் மீட்டில் என்ன சொன்னார், ஆடிட்டர் சொல்லி தான் நாங்கள் அதை மாதிரி போட்டோம் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஆடிட்டர் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோம். இப்போ 15,000 ரூபாய் அவர் கொடுத்தார், சம் XRY% கொடுக்குறாரு. அந்த 15,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ரசீது கொடுக்குறீங்க, ஓகேங்களா? அந்த ரசீதில் வந்து 289 அப்படின்னு ஒரு ரசீது நம்பர் இருக்குது சார். நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு உங்கள் ரசீது கொடுத்தாச்சு. ஆனால் இந்த ரசீதில் நீங்கள் வாங்கின அந்த பணத்தை யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த 289 70 பேருக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் ஜோசப் விஜய் பேர் வந்தது, ஸ்ருதிஹாசன் பேர் வந்தது, பின்னணி கூட கார்த்திக் பேர் வந்தது, சாய் ரவி ஏற்கனவே டப்பிங் யூனியன் தலைவராக இருந்தவர் அவர் பேர் வந்தது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இவ்வளோ பேருக்கு பணம் கட்டினதாக காமிச்சிருக்கீங்கள்ல, இந்த ரசீது அவங்களுக்கும் போயிருக்கணும்ல, போட்டிங்கல்ல, இந்த ரசீதை கொண்டு போய் ஜோசப் விஜய் கிட்ட கொடுத்தீங்களா? சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக 200 ரூபாய் பணம் நாங்கள் கட்டியிருக்கோம், இந்தாங்க ரசீது அப்படின்னு கொடுத்தீங்களா? ஸ்ருதிஹாசன்கிட்ட கொடுத்தீங்களா? சாய் ரவிகிட்ட கொடுத்தீங்களா? பின்னணி பட கார்த்திகிட்ட கொடுத்தீங்களா? எங்கே போச்சு? அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த ரசீது போகாமல் அந்த பணம் எங்கே போச்சு? புரியுதுங்களா நான் கேட்குறது? இப்போ சகோதரி கேட்ட அதே கேள்வி தான். இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறாங்கல்ல, சின்மயி சந்தா அவங்க ஏதோ போய் சொல்லிட்டாங்க சார், லைஃப் மெம்பரு என்ன ஆர்டினரி மெம்பர் ஆகிட்டு லைஃப் மெம்பர் ஆகிட்டாங்க, சந்தா கட்டல காலாவதி ஆச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கட்ட வேண்டியது தானே? ஏன் சின்மயிக்கு மட்டும் கட்டாம விட்டீங்க? ஸோ இதில் எங்கே தப்பு நடக்குதுன்னு புரியுதுங்களா?